இறைவனுடன் பேசுவது எப்படி? பரமஹம்ச யோகானந்தரின் ரகசியங்கள். ஆத்ம ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நினைத்திருப்போம், கடவுள் நம்மிடம் பேசுவாரா, அவரிடம் நாம் உரையாட முடியுமா என்று. உலக புகழ்பெற்ற ஒரு யோகியின் சுயசரிதை நூலை எழுதிய மாபெரும் ஞானி ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர், கடவுளுடன் பேசுவது என்பது ஒரு கற்பனை அல்ல, அது ஒரு உண்மை என்கிறார். இன்று நாம் அவர் வழங்கிய போதனைகளின் அடிப்படையில் இறைவனுடன் நாம் எப்படி தொடர்பு கொள்வது என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். யோகானந்தர் கூறுகிறார், இறைவனுடன் பேசுவது என்பது ஒரு வழி பாதை அல்ல. நீங்கள் பேசுவதை அவர் கேட்கிறார், அவர் பேசுவதை நீங்கள் உணர முடியும். விவிலியத்தில் சாலமன் மன்னன் கடவுளிடம் ஞானத்தை கேட்டபோது கடவுள் அவருக்கு பதிலளித்தார். அதேபோல் இந்தியாவில் பல ஞானிகள் இறைவனுடன் நேரடி உரையாடலில் இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கடவுள் ஏன் நம்மிடம் பேசுவதில்லை? இதற்கு காரணம் நாம் அவரை அழைக்கும் விதம்தான். பலர் கடவுளிடம் வெறும் வார்த்தைகளால் வேண்டுகிறார்கள், ஆனால் இதயம் கலக்காத பிரார்த்தனைகள் பலவீனமானவை. கடவுளை ஒரு எஜமானராக பார்க்காமல் ஒரு தந்தையாகவோ தாயாகவோ அல்லது நெருங்கிய நண்பராகவோ கருதுங்கள். ஒரு குழந்தை தன் தாயிடம் எப்படி அடம்பிடித்து தனக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்ளுமோ, அதே போன்று ஒரு தெய்வீக உரிமையை நீங்கள் அவரிடம் காட்ட வேண்டும். அரை மனதுடன் செய்யப்படும் பிரார்த்தனைக்கு பதில் கிடையாது. யோகானந்தர் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறார். கடவுள் ஒரு விளையாட்டுக்காரர். அவர் நம்மை சோதிப்பார். நமக்கு தேவையான பொருட்களை நாடுகிறோமோ அல்லது அந்த பொருட்களை தரும் இறைவனை நாடுகிறோமோ என்று அவர் பார்ப்பார். உங்களுக்கு பொருள் ஆசைகள் இருக்கும் வரை கடவுள் அமைதி காப்பார். ஆனால் எனக்கு நீயே வேண்டும் என்று உங்கள் இதயம் உண்மையாக ஏங்கும் போது அவர் மௌனத்தை உடைத்து உங்களிடம் பேசுவார். நமது இரு கண்களை மூடினால் இருட்டுதான் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் யோகானந்தர் தனது சிறுவயது அனுபவத்தை பகிர்கிறார். அவர் தியானத்தில் அமர்ந்தபோது அவரது புருவ மத்தியில் ஒரு பேரொளி தோன்றியது. அதில் இமயமலை யோகிகளையும் ஈஸ்வரனையும் அவர் கண்டார். நமது நெற்றியில் உள்ள ஒற்றை கண் அல்லது அஞ்ஞான சக்கரம் மீது கவனத்தை குவிக்கும் போது ஆன்மீக காட்சி திறக்கப்படும். அப்போதுதான் இறைவனின் குரலை உங்களால் கேட்க முடியும். கடவுள் என்பது வெறும் ஒரு சக்தியா அல்லது ஒரு நபரா? இதற்கு பதில் யோகானந்தர் கூறுகிறார், அவர் இரண்டுமே என்கிறார். அவர் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு பேரறிவு. அதே சமயம் உங்கள் பக்தியின் அன்பினால் அவர் ஒரு உருவம் கொண்டு உங்களிடம் வர முடியும். புனித பிரான்சிஸ் மற்றும் பல ஞானிகள் இறைவனை உருவமாக தரிசித்தது அவர்களின் தீவிரமான பக்தியினால்தான். நண்பர்களே, நாம் அனைவரும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நமது ஆன்மா அந்த பரமாத்மாவின் ஒரு பகுதி. தியானத்தின் மூலம், நிபந்தனையற்ற அன்பின் மூலமும் நீங்கள் இறைவனை தேடினால் அவர் உங்களிடம் பேச காத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தேடுங்கள், அவர் உங்களிடம் வருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஆத்ம ஜோதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திப்போம். நன்றி.